ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பரகாலர் அன்னதானம் பண்ணி எல்லா பொருளுமே தீர்ந்து போச்சு. எம்பெருமான் வரதராஜன் கொடுத்த பொக்கிஷமும் தீர்ந்து போக, அதற்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனைவியிடம் பேசிகிட்டு இருந்தான் குமுதவல்லியிடம். என்ன பண்ணலாம், சரி கொள்ளை தான் அடிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி கொள்ளை அடிக்க ஆரம்பித்தான். எம்பெருமானும் பரகாலரை திருத்தி பண்ணிக்கொள்ளணும் இல்லையா, அதற்காக புதுமண தம்பதியாக வந்தார். கொள்ளையடிக்கிறதுக்காக பரகாலரும் அவரை வழிமறித்து வால்முனையில் எல்லாத்தையும் கழட்டு அப்படின்னு, எல்லாத்தையும் கழட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் கழட்டினா, ஆனால் காலில் ஒரு மெட்டி மட்டும் அவருடைய பணியாட்கள் கழட்ட முடியாமல் நான் முயற்சி பண்ணுறார். ஆனால் முடியவே இல்லை. ஆனால் அந்த ஸ்பர்ஷத்துலேயே அவருக்கு ஏதோ மாற்றம் ஏற்படுறது. அது மட்டும் இல்லை, அந்த நகைகள்லாம் கட்டி தூக்கலான்னு பார்த்தா தூக்கவே முடியல. என்ன நீ மந்திரம் போட்டியா அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்க, அவர் ஆமாம் மந்திரம்தான், எனக்கு சொல்லு அப்படின்னா காதுகளை சொல்கிறார். அப்போ தான் திருமந்திரத்தை உபதேசித்து எம்பெருமான் தனதாக்கி கொண்டான் பரகாலரை. அதுதான்